பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இன்னைக்கு மாயக்காரி ரொம்ப அழகா இருந்தா, எவ்வளவு கியூட்டா இருந்தா. அதுவும் அந்த சாரி, அந்த ஜுவல்ஸ், அவளோட ஹேர் ஸ்டைல், அவளோட பொட்டு, அப்பா சும்மா அப்படி இருந்தா. இவளுக்கு சாரி அழகா இருக்கா இல்ல சாரி இவளுக்கு நல்லா இருக்கா என்னமோ, ஆனா இன்னைக்கு மித்ரா ரொம்ப அழகா இருந்தா. என்னமோ தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி லேசா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ இவ்வளவு நாள் பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு இருந்த மாதிரியும் அதை எனக்கு இறக்கி வச்ச மாதிரியும் தோணுது. எதனால திடீர்னு எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியல. என் மனசு வேற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னவா இருக்கும்? எல்லாம் அந்த மாயக்காரியோட வேலையா தான் இருக்கும். ஒருவேளை அவளை பத்தி நினைக்கிறதுனால மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா அவளை பத்தி நினைக்கிறதும் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் அந்த மாயக்காரி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. ஐயோ, இந்த குதூகலத்துல ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டுமே. ஆமால, இன்னைக்கு அவளை கிஸ் பண்ணினோன்னு அவையே நம்மள திட்டவே இல்லை. அவ பாட்டுக்கு சைலண்டா இருந்தா. ஒருவேளை நாளைக்கு ஆபீஸ்ல வந்து மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து திட்டுவாளோ? ஐயோ கடவுளே, டே ஆதி உனக்கு வேற வேலையே இல்லடா. எப்ப பார்த்தாலும் அவளை கிஸ் பண்ணிடுறது. கிஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ திட்டுவாளோன்னு பயப்பட வேண்டியது. கடவுளே, இன்னைக்கு அவையும் என்ன திட்டாம போனா. ஒருவேளை எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதனால இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு திட்டலையோ? என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி பண்ணா திட்ட மாட்டாலோ? இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐயோ டே ஆதி, ஏன்டா இப்படி கேவலமா திங்க் பண்ணிட்டு இருக்க? கடவுளே, டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா? அவ கண்டிப்பா நாளைக்கு நீ ஆஃபீஸ் போனோன்னா நல்லா உன பொழந்து கட்ட போறா பாரு. ஆனா ஒண்ணு, என்ன ஏதோ பண்றா மாயக்காரி. அப்படி கண்ணில் என்ன தாண்டி வச்சிருக்க? உன் கண்ணை பார்த்தாவே எனக்கு எல்லாமே மறந்து போயிருது. சரியான மாயக்காரியா இருக்கா. ஆதி, என்னடா தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்க? ஐயோ ஜானு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா யாதிய பத்தி? என்னடா உன் ட்ரீம் கேர்ள் மித்ராவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஜானு கரெக்டா கேக்குது? ஒருவேளை இவ்வளவு நேரம் நம்ம அவளை பத்தி புலம்பிட்டு இருந்தது ஜானு கேட்டிருக்குமோ? என்ன ஜானு? டேய் ஆதிக்கண்ணா, ரொம்ப யோசிக்காதடா. எனக்கு தெரியாதா என் பேரனை பத்தி? யாதி இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா கண்டிப்பா அதுக்கு காரணம் மித்ராவா தான் இருப்பான்னு இதை யாராச்சும் சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஜானு, ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா எனக்கு எனக்கு மனசுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானு. ஏதோ தெரியல, மனசுலாம் ஒரு மாதிரி லேசா இருக்கு. எப்படி சொல்றது? இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தா நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் தரும், அந்த மாதிரி இருக்கு ஜானு. டே ஆதிக்கண்ணா, நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கங்கிறது உன் முகத்தை பார்த்தாவே தெரியுதுடா. டே ஆதி, உன்னை இந்த மாதிரி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு வருஷம்டா ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்க. உன் முகத்துல உண்மையான சந்தோஷம் இன்னைக்கு தாண்டா தெரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ட்ரீம் கேர்ள் மித்ரா தானே? அதான் ஜானு, எனக்கும் ஒன்னும் புரியல. நான் எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னே தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ சொல்ற மாதிரி அவ மட்டும்தான். டே ஆதி, ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஒண்ணுல ஜானு, ஒண்ணுலயே. அது சரி, இருக்கா இல்லையான்னு எனக்கு உன் முகத்தை பார்த்தாவே தெரியும்டா. டே ஆதி, உன்னோட வயசு தான் என்னோட அனுபவம், சரியா? ஜானு, வர வர நீ நிறைய மூவிஸ் பார்த்து நிறைய கெட்டு போயிட்ட பாரு. சினிமா டயலாகா வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்க. என்னது சினிமா டயலாகா? டேய், இது எந்த படத்துலடா வந்திருக்கு? இது என்னோட ஓன் டயலாக்டா. என்னது எந்த படத்துல வந்திருக்கா? ஜானு, இந்த டயலாக் நிறைய படத்துல வந்திருக்கு ஜானு. உன்னோட வயசு தான் என்னோட அனுபவம் அப்படிங்கிற டயலாக் நிறைய மூவில வந்திருக்கு ஜானு. டேய் ஆதிக்கண்ணா, சரிடா, நான் ஒத்துக்கிறேன், இது படத்தோட டயலாக் தான். ஆனா அது கரெக்டா தானே இருக்கு. உன்னோட வயசு தானடா என்னோட அனுபவம். சரி ஜானு. ஜானு, நீ ஹாப்பியா? என்னடா அது இப்படி கேட்டுட்டேன்? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? ஒரே டைம்ல என் 2 பேரன்களோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். சின்ன விட சந்தோஷமானவங்க இந்த உலகத்துல யாராச்சும் இருக்க முடியுமா என்ன? இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதுவும் எனக்கு பிடிச்ச 2 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்க. டே ஆதி, உண்மையாவே இன்னைக்கு நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கல, எனக்கு அதுவே போதும். டே ஆதிக்கண்ணா, பாட்டி மேலே ஏதாச்சும் உனக்கு கோவமாடா? என்னடா பாட்டி நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு சிம்பிளா வச்சுட்டாங்க அப்படின்னு? ஜானு, எதுக்காக ஜானு இப்படி எல்லாம் கேக்குறா? அப்படிலாம் இல்ல ஜானு. டே ஆதிக்கண்ணா, இல்லடா, நீ ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். உனக்கு பிசினஸ் சர்க்கிள்ல நிறைய பேரை தெரியும். எல்லாரையும் நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பல. ஆனா என்கேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா வச்சதுனால நீ ஃபீல் பண்றியாடா ஆதி? ஐயோ ஜானு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன ஜானு, என்கேஜ்மெண்ட் சிம்பிளா முடிஞ்சிருந்தா என்ன, கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடலாம், சிம்பிள். அதுதான் என் பேர் ஆதிங்கிறது. டே ஆதிக்கண்ணா,
பாட்டி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னடா பாட்டி பூமர் மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு யோசிக்க கூடாது சரியா? ஆனாலும் என்னமோ தெரியல ஆதி, எனக்கு இதை சொல்லி ஆகணும்னு தோணுது. ஆதி, மித்ராவும் சரி வைஷுவும் சரி 2 பேருமே அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுங்கடா. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி மட்டும் தான் தனியாக வளர்த்துருக்காங்க. அதனால ஆதி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா. மித்ராவுக்கு ஒரு நல்ல அப்பாவுக்கு அப்பாவா, புருஷனுக்கு புருஷனா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, இது மாதிரி எல்லாமுமா நீ இருக்கணும் ஆதி சரியா? ஜானு, இப்போ எதுக்கு ஜானு நீ இப்படிலாம் பேசுற நீ? என்னமோ தெரியலடா ஆதி, சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன். எனக்கு என்னமோ எப்பவுமே மித்ராவோட கண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறான்னு தோணுது. எனக்கு என்னமோ அது அப்பா பாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா பொண்ணுங்களுக்கு அப்பா பாசம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்றுடா, அதனால தான் சொன்னேன். சரி சரி ஜானகி மேடம், நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்க ஜானு. மித்ரா வந்ததுலேருந்து நீ என்ன டீல்ல விட்டுட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ஜானு, கொஞ்சம் கூட சரியில்லை. ஏய் ஆதிக்கண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா தெரியல. நான் சொல்ல வேண்டிய டயலாக்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயோ ஜானு, அப்படிலாம் இல்ல. சரி சரிடா, நீ சந்தோஷமா இருந்தாவே எனக்கு அது போதும். டே ஆதிக்கண்ணா, அப்புறம் ஒரு நாளைக்கு மித்ராவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வா சரியா? என்ன ஜானு? டி என்னடா, மித்ராவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர சொன்னேன். அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுல, இனிமே வீட்டுக்கு வந்தா தப்பு கிடையாது சரியா? அதனால பாட்டி சொன்னேன்னு சொல்லி நீ மித்ராவை கூப்பிட்டுட்டு வா. நானும் மித்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சரியா? சரிங்க ஜானகி மேடம், சரி சரி, டைம் ஆகுது, போய் தூங்குங்க போங்க. சரி சரிடா, நீ ரொம்ப நேரமா இங்கே நின்று தனியா புலம்பாத சரியா? ஆமா, நீ மித்ரா கிட்ட போன்ல எல்லாம் கடலை போடுறியாடா? நீ கடலை போட்டு நான் பார்த்ததே இல்ல. ஜானு, என்ன ஜானு பேசுற நீ? இல்லடா, உண்மையாவே நீ போன் பேசி நான் பார்த்ததே இல்ல, அதனாலதான் கேட்டேன். யாருக்கு தெரியும், என்ன அனுப்பி வச்சுட்டு போன் பேசுவியோ என்னவோ. சரிடா, நான் கிளம்புறேன்டா, பாய்டா, குட் நைட். அட ஆமா, இவ்வளவு நாள் நம்ம அவகிட்ட போனே பேசலையே. எப்படியும் நம்ம நம்பர் அவகிட்ட இருக்காது. ஸோ ஃபோன் பண்ணி அவளை கலாய்ச்சிட வேண்டியதான். திமிரு பிடிச்சவ, இவ்வளவு நாள் என்கிட்ட நீ வாலாட்டி இருப்ப. இருடி இரு, இப்போ உன்னை ஃபோன் பண்ணி எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. எனக்கு என்ன மனசுல ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, ஒரு மாதிரி லேசா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ரொம்ப நாள் நம்ம தேடிட்டு இருந்த ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம மனசு ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் வைஷுக்கா வாசப்பட்ட மாதிரி அர்ஜுன் கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆனா எது எப்படியோ இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஹிட்லருக்கு எவ்வளவு திமிர இருந்தா இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்பான். எப்ப பார்த்தாலும் எப்படி நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்க வேண்டியது. இவெல்லாம் என்னதான் ஜென்மனே தெரியல. ஆனா இவன் இன்னைக்கு நம்ம கிட்ட நடந்துக்கிட்ட போது நமக்கே அவன் மேல கோவமே வரல. என்னாச்சு எனக்கு? ஆக்சுவலா எனக்கு அவன் மேல கோவம் வந்து அவனை நான் திட்டி விட்டு இருந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு அரையாச்சும் அரைஞ்சு விட்டு இருந்திருக்கணும். ஆனா எனக்கு அவன் மேல சுத்தமா கோவமே வரல. நான் எதுக்காக அப்படி அவன் என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் கேஷுவலா அவன் கிட்ட பேசினேன். ஐயோ மித்து, உனக்கு என்னடி ஆச்சு? என்ன ரீசனா இருக்கும்? இந்த டைம்ல யாரு ஃபோன் பண்றா? ஏதோ புது நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ, யாரு? திமிர் பிடிச்சவ, போன்ல கூட கரெக்டா தான் பேசுவா போல. ஹலோ ஹலோ, யார் நீங்கன்னு கேட்டேன். யாரு? நான் தான். நான் தானா? ஏன் உங்க வீட்ல உங்களுக்கு பேர் வைக்கல? வச்சிருக்காங்க. ஹே, யாரு நீங்க? சும்மா ஒன் வேர்ட் क्वेश्चन மாதிரி இப்படி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஐ திங்க் ராங் நம்பர். நீங்க நம்பர் மாத்தி போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் வைக்கிறேன். என்னது? இருடி, நான் ஆதி பேசுறேன். ஹிட்லரா இது? இவன் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்ணிருக்கான்? மோவனே வாடா வா, நீ எதுக்கு கால் பண்ணலாம் தெரியாது. இப்ப பாருடா எப்படி நான் வச்சு செய்யறேன்னு. என்ன சைலண்டா இருக்கா? ஒருவேளை கட் பண்ணிட்டாலோ? இல்லையே, லைன்ல தானே இருக்கா. ஹே, கேக்குதா இல்லையாடி? ஆஹா, என்னது ஆதியா? அம்மா, எந்த ஆதி? என்னது, எந்த ஆதியா? ஹே, நான் ஆதி பேசுறேன்டி. ஹலோ மிஸ்டர், நீங்க ஆதி பேசுறீங்கன்னு தான் 1000 தடவை சொல்லிட்டீங்களே, எந்த ஆதின்னு கேட்டேன். ஊர் பிடிச்சவ, உண்மையாவே இவளுக்கு நான் யாருன்னு தெரியலையா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேட்கறாளான்னு தெரியல. கடவுளே, இவளுக்கு ஃபோன் பண்ணல, என்னைய சொல்லணும். ஹே, நான் ஆதி பேசுறேன்டி, ஆதித்யா. ஹே, என்ன நீ சும்மா ஆதி பேசுறேங்கிற, அப்புறம் ஆதித்யா பேசுறேங்கிற? எந்த ஆதி எந்த ஆதித்யான்னு கேட்டேன். ஓ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? ஹலோ மிஸ்டர், போன்ல உங்க முகம்லாம் தெரியாது. பிகாஸ் இது ஆர்டினரி கால். வீடியோ கால்ல மட்டும் தான் நம்ம ஃபேஸ் தெரியும். இது தெரியும் தானே உங்களுக்கு? அது சரி, இவளை கால் பண்ணி நம்ம கலாய்க்கலான்னு பார்த்தா இவன் என்னடானா நம்மள கலாய்ச்சிட்டு இருக்கா. இவள ஹே, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். ஹே, இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல. அட கடவுளே, இதை தானே அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது ராங் நம்பர் நினைக்கிறேன். சொன்ன போனை வைக்கிறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் இவ வேணும் தான் என்ன கலாய்க்கிறா. இவள மனைவி. சொல்லுங்க அத்தான். அப்படி வாடி வலிக்கு. இவ்வளவு நேரம் நான் யாருன்னு உனக்கு தெரியல.
ஐயோ மித்து மாட்டிக்கிட்டியேடி. இப்போ எப்படி சமாளிக்கிறது? ஹே இல்லை அது அது வந்து என்ன மேடம் வாயை தந்தி அடிக்குது? ஹே என்ன இங்க பாரு அது அது வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா என்ன கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன். பாய். இருடி. போனை வச்சிட்டாலா திமிர் பிடிச்சவ. உடம்பு ஃபுல்லா இவளுக்கு திமிரு தான். எப்படி பேசுறா போன்ல? நேர்ல தான் இப்படி வெறப்பா திமிர்த்தனமா பேசுறான்னு பார்த்தா போன்ல அதுக்கும் மேல. இருடி இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா ஒரு நாள் வச்சுக்கிறேன். தேங்க் காட், நல்ல வேளை ஃபோனை கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், அந்த ஹிட்லர் என்ன கலாய்ச்சி தள்ளியிருப்பான். ஆனாலும் என்ன பண்ணுறது, அவன் மனைவின்னு கூப்பிட்டோன்னே டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் அத்தான்னு வந்துருச்சு. ஐயோ மித்து, நீ மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தனா அவனை நல்லா இன்னும் வச்சு செஞ்சுருந்துருக்கலாம். ஆனாலும் இந்த ஹிட்லர் எதுக்காக இந்த டைமில் கால் பண்ணியிருந்தான்? ஒருவேளை மாற்றி கித்தி ஃபோன் பண்ணிட்டானா? தெரியல என்னன்னு. என்ன இந்த ஹிட்லரை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை ரொம்ப பிஸியாக இருக்கானோ? ஐயோ மித்து, நீ வர வர சுத்தமாக சரியில்லடி. இப்போ எதுக்கு நீ அவனை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க? ஐயோ மித்து மித்து, உன்னை நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன மேடம், காதில் விழுதா இல்லையா? ஃபைஷு, நீ நீ எப்படி வந்த? ஓ, அப்போ மேடம்க்கு நான் வந்ததே தெரியாது. அது சரி, கொஞ்ச நாளாக நானும் வாட்ச் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். ஒரு மார்க்கமாக தான் இருக்க நீ. நடத்து. என்னது ஃபைஷு, அப்படிலாம் பொண்ணும் இல்லடி. ஆமாம், என்ன விஷயம்? மித்து, அதாண்டி ஒரு நியூ ஆப் ஒன்று டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் ஆல்மோஸ்ட் எனக்கு கொடுத்த பார்ட்டை முடிச்சிட்டடி. அதில் ஒரு சின்ன பக் வந்துருச்சுடி. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், சுத்தமாக முடியல. நீ வந்து என்னன்னு கொஞ்சம் பாரு. ஓ சரிடி, வா போய் என்னன்னு பார்க்கலாம். மித்ரா. ஜாசூர்யா, சொல்லுங்க. மித்ரா, அது ஆதி சார் உன்னை ரூமுக்கு வர சொன்னாரு. ஓகே சூர்யா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன மேடம், சூர்யா ஆதி சார் ரூமுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னோன்னே மேடம் முகத்துல அப்படி ஒரு பல்ப் எரியுது. என்னடி? என்னது ஃபைஷு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி சரி, ஓகே மித்து. ஆதி சார் தானே கூப்பிட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட பக் என்னங்கிறத வந்து பாரு. என்னது ஃபைஷு, அதான் சூர்யா சொன்னார்லடி, அந்த ஹிட்லர் என்ன வர சொல்லியிருக்கானே, எதுக்கு கூப்பிட்டுருக்கானே வேற தெரியல. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரியா? வந்தோன்னா கண்டிப்பாக உனக்கு பக்கை கிளியர் பண்ணி தரேன். ஓகே? ஏன் மித்துவா இது? மித்து, உனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரியுதுடி. ஐ திங்க் உனக்கும் ஆதி சாரை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா இந்த ஹிட்லர் வர சொன்னதை தானே சொல்லிட்டு போனாரு. சின்ன ரூம்ல இந்த ஹிட்லரையே காணும். இவனுக்கு வேற வேலையே இல்லை. காலையில என்ன டென்ஷன் பண்ணணும், அது மட்டும்தான் இவனுக்கு வேலையே. வேணுனே தான் என்ன வர சொல்லிட்டு இவன் எங்கேயாச்சும் போயிருப்பான். கடவுளே. சரி ஓகே, நம்ம கேபினுக்கு போகலாம். ஃபைஷு வேற பக் ஏதோ கிளியர் பண்ணணும்னு சொன்னால போகலாம். மனைவி. ஹிட்லரா இது? என்ன இன்னைக்கு இவன் ஃபார்மல்ஸ்ல வந்திருக்கான்? மனைவி, நான் கூப்பிடுறது காதுல விழுகுதா மனைவி? யோ, உங்ககிட்ட எத்தனை தடவையை சொல்றது? சின்ன மனைவி மனைவின்னு கூப்பிடாது, எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு. நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா? நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் மனைவி. மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, உங்களுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போலேருந்தே நீங்க என் பொண்டாட்டி தான் மனைவி. அதனால உங்களை நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். என்னது? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாத. ஆமா, எதுக்கு நீ வர சொன்னா? மருகதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததால. நான் சும்மா இருந்தாலும் இவன் என்ன சும்மாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. கொட்டஃபுல்லி சின்ன கண்ணுடி இது. நான் உன்னை பார்த்தா கண்ட்ரோலா இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல இவ்வளவு பக்கத்துல வேற வந்து நிக்கிறான். ஐயோ அதையும் நீ சும்மா இருந்தாலும் இவ உன்னை சும்மா இருக்கவே விட மாட்டாடா. உன்கிட்ட தான் கேக்குறேன், காதுல விழுகுதா இல்லையா? அம்மா எதுக்கு என்ன வர சொன்ன? ஹே, இங்க பாருடி, முதல்ல சித்த பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு, சரியா? என்னது தள்ளி நின்னு பேசணுமா? நான் தள்ளி தானே நீ. ஐயோ ஆமா, நம்ம எப்போ இவன் பக்கத்துல வந்தோம்? கடவுளே, இவன் பார்வை வேற சரியில்லை. மித்தும் நகர்ந்து நின்றுடி, நகர்ந்து நின்று. தேங்க் காட், நல்ல வேலை நகர்ந்து நின்றுட்டா. இல்லைன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா என்ன மீறி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். எப்பா சாமி, இவ பக்கத்துல நின்னாவே என்னென்னமோ ஆகுதுடா எனக்கு. நான் தான் நகர்ந்து நின்றுட்டேனே. இப்ப சொல்லு, இதுக்கு என்ன வர சொன்ன? ஆமால, இவளை நான் எதுக்கு வர சொன்னேன்? ஐயோ மறந்துட்டேனே. ஐயோ ஏண்டி நீ வேற, உன்னை பார்த்தாவே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எதுக்கு இவ்வளோ வர சொன்னேன்? ஹே, அது ஒன்றும் இல்லை. ஈவினிங் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃபாரின்லேருந்து வரான். ஸோ அவனை பார்க்க போகணும். ஸோ ரெடியாரு. ஓகே? நீ என்ன பைத்தியமா? உன் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு நான் எதுக்கு வரணும்? உன் ஃப்ரெண்டை நீ போய் பாரு, என்ன எதுக்கு கூப்பிடுறா? என்னது, நான் எதுக்கு வரணுமாவா? கடவுளே, செண்டி உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல. அவன் என் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வரான். அவனுக்கு உன்னை பார்க்கணுமா, அதுக்காக தான். இல்ல புரியல, உன் ஃப்ரெண்டு எதுக்கு என்ன பார்க்கணும்?
உஃப், அழகா இருக்க பொண்ணுங்களுக்கு அறிவு சுத்தமா இருக்காதுன்னு சும்மாவா சொன்னாங்க. ஐயோ கடவுளே, இப்போ இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருடி, உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு சரியா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு என் ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு தான் கூப்பிடுறேன். ஒழுங்கா ஈவினிங் வா, புரிஞ்சதா? என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா நீ ஆனா என்கேஜ்மெண்டே ரீசனா வச்சிட்டு இருக்கேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு ஏதாச்சும் ரூல் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருக்கா என்ன? இங்க பாரு, சென்னாலதான் நீ கூப்பிட்ட நேரத்துக்குலாம் வர முடியாது சரியா? திமுருடி, உனக்கு உடம்பு ஃபுல்லா திமுரு. கடவுளே, இங்க பாருடி, நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்டி. ஒழுங்கு மரியாதையா வந்துரு சரியா? நீ சொன்ன எனக்கு என்ன வந்திருக்கு? உன்னையார அப்படி சொன்னது? இங்க பாரு, சென்னாலலாம் உன் கூட எங்கேயும் வர முடியாது. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு. திமிர் பிடிச்சவ இவ்வளவு தூரம் சொல்றேன், வரேன்னு சொல்றாளா பாரு. கடவுளே, என்ன பண்றது? ஈவினிங் இன்னொரு டைம் பேசி எப்படியாச்சும் அழைச்சிட்டு போய் தான் ஆகணும். நான் வேற அவன்கிட்ட சொல்லிட்டேனே இவளை கூப்பிட்டு வரேன்னு. இவளுக்கு இவ்வளவு திமிரு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அவனுக்கும் தெரியுமா என்ன? கடவுளே மித்து, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மித்து. ஆதி சார் தான் சொல்றாருலடி, அவர் ஃப்ரெண்டு பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு. பின் அவர் கூட போயிட்டு வந்தாதான் என்னடி நீ? ஐயோ வைஷு, என்னடி பேசுற நீ? அவனை யாரு நான் வருவேன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்ல சொன்னது? அவன் கூப்பிட்டா நான் போயிடணுமா என்ன? எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால நான் போகல சரியா? சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். லட்சுமி அம்மா வேற தேடுவாங்க. நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி. நீ என்ன தவிர வேற யார் கூடயும் வெளியில போனதே கிடையாது. பட் மித்து, ஆதி சார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாருடி. அவருக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ தான் அவரோட ஃபியான்ஸேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசையா இருக்குல்ல? நீ போயிட்டு வந்தாதான் என்ன மித்து? ஐயோ வைஷு, இல்லடி, உனக்கு இதை நல்லா தெரியும்லடி. நான் உன்னை தவிர வேற யார் கூடயும் வெளியில போனதே இல்லைன்னு. என்னமோ தெரியலடி, இவன் கூட போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் சரி ஓகே வா, நம்ம கிளம்பலாம். லட்சுமி அம்மா வேற தேடுவாங்க நம்மள. மித்ரா, இந்த ஹிட்லர் எதுக்கு இப்போ இங்க வரான்? திமிர் பிடிச்சவ என் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்புறா. மொபைலி மாட்டினியா? மித்ரா போலாமா? எங்க? நான் சொன்னனே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பாக்கணும்னு. சரி வா போலாம். என்னது? நான் ஏற்கனவே சொன்னனே எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு. முதல்ல வழி விடு, நாங்க வீட்டுக்கு கிளம்பணும். கடவுளே, வேணும்னே என்ன எப்படி டென்ஷன் பண்றா இவ்வளோ. இரு மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். வைஷ்ணவி, நீங்க கொஞ்சம் மித்ரா கிட்ட சொல்லுங்களேன், என் ஃப்ரெண்டு இவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லி என் கூட வர சொல்லுங்களேன். மித்து, என்னடி ஆதி சார் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, ப்ளீஸ் மித்து போயிட்டு வாடி. ஐயோ வைஷு, என்னடி நீ இப்படி சொல்ற? மித்து, ஆதி சார் நீ வருவாங்கிற நம்பிக்கையில தாண்டி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கண்டிப்பா கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நீ இப்படி பண்ணுனா எப்படி மித்து? ஐயோ சரிடி, நான் போறேன். ஆனா லக்ஷ்மி அம்மாக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போயிட்டு வா சரியா? சரி போறேன், போதுமா? ஆதி சார் மித்து உங்க கூட வருவா, நீங்க கூப்பிட்டு போங்க. அது சரி, நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டுப்பேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வைஷ்ணவி சொன்ன உடனே வரேன்னு சொல்றா. இரு எல்லாத்துக்கும் உனக்கு மொத்தமா வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் வைஷ்ணவி. மித்து, நான் கிளம்புறேன்டி சரியா? அப்புறம் என்ஜாய் டி. என்னது ஏண்டி நீ வேற? சரி ஓகே, லட்சுமி அம்மா கிட்ட நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லு சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? பாய் மித்து. மேடம், இப்போ வச்சும் வரீங்களா இல்ல எப்படி? வரலன்னு சொன்னா விடவா போறேன்? என்ன மேடம்? ஒன்னும் இல்ல, போலாமான்னு சொன்னேன். உடம்பு ஃபுல்லா உனக்கு திமிரடி. சரி வா போ. அப்பா லட்சுமிமா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க இங்க இருக்கீங்களா? மா என்னாச்சுமா, என்ன யோசனையில இருக்கீங்க? வைஷு பாடி எப்போ வந்த? என்னது எப்போ வந்தனாவா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா, நீங்க என்ன யோசனையில இருக்கீங்க? ஓ, மித்து ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மா, அது மித்து ஆதி சார் கூட வெளியில போயிருக்காமா. சச்சா, அவளை பத்தி இல்லடி. ஆதி தம்பி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே மித்ராவை வெளியில கூப்பிட்டுட்டு போறேன்னு. நான் அதை பத்தி யோசிக்கலடி. என்னது? ஆதி சார் கால் பண்ணி சொன்னாரா? இது எப்போ நடந்தது? அது அவர் மதியமே எனக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், மீட் பண்ணணும்னு சொல்றான் ஆண்டி, நான் மித்ராவை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டாரடி. அது சரிம்மா, மித்துவை பத்தி நீங்க யோசிக்கலனா பின்ன என்ன யோசனையில இருந்தீங்க? மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சுமா? இல்லடி வைஷு, அது உங்க பாட்டி கால் பண்ணியிருந்தாங்கடி. யாருமா? ரங்கநாயகி கிளவியா? ஆமா வைஷு, உங்க பாட்டி தான். என்னம்மா கிளவி கால் பண்ணி உங்களை ஏதாச்சும் திட்டுச்சா? இதுக்கு வேற வேலையே இல்ல. என்னம்மா அந்த கிளவிக்கு? ஐயோ இல்லடி வைஷு, உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. என்னையும் கூப்பிடல அப்படி இப்படின்னு ஒரே சண்டடி. அது மட்டும் இல்லடி, ஏதோ ஊர் திருவிழா வருதான், அதனால ஊருக்கு கூப்பிடுறாங்கடி. அது சரி, கிளவிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. இத்தனை வருஷம் நம்ம இருக்கமா இல்லையான்னு கூட கிளவி எட்டி கூட பார்த்ததில்ல. இப்ப என்ன புதுசா வந்து பாசம்? அதாண்டி நானும் யோசிக்கிறேன், இவ்வளவு வருஷம் நம்ம எப்படி இருக்கோம் ஏது இருக்கோம்னு எட்டி கூட பார்க்கல. இப்ப என்னடானா ஏதோ நம்ம ஊர்க்காரவங்க போய் விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல. உடனே கால் பண்ணி என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் பண்ணிடுவியா, என் பிள்ளை உயிரோட இருந்தா இப்படிலாம் நீ பண்ணுவியா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சண்டடி. அது மட்டும் இல்ல, ஊர் திருவிழாக்கு வேற வர சொல்றாங்க. ஆமா, இந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல. இது ஊர் திருவிழாக்கு கூப்பிட்டா உடனே நம்ம போயிடணுமா என்னஹா? இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் போவேனா சரியா? அதோட கிழவி மித்ராவை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசும். பாவம் மித்ரா தேவையில்லாம மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால வேண்டாமா, ஏதாச்சும் சொல்லி வரலன்னு சொல்லிடுங்க.
வைஷு, எனக்குமே ஊருக்கு வரதுக்கு பிடிக்கலடி. ஏன்னா உங்கள் பாட்டி எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு மித்ராவை கண்டா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் வார்த்தையால் அவளை நோகடிச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் அவங்க தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தோம். இப்போ மறுபடியும் அவங்க ஊருக்கு கூப்பிட்றாங்கடி. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் இல்லை வர முடியாதுன்னு. அவங்க அதெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணி வந்த எல்லாருமே இந்த வருஷம் திருவிழாவில் வந்து இருப்பாங்க, நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கடி. அதாண்டி வைஷு யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் யோசிக்க என்னமா இருக்கு? கிளம்பிட்ட சொல்லுங்கள், அதெல்லாம் நம்மளால் எங்கேயும் வர முடியாதுன்னு. எனக்கு புரியுதுடி வைஷு, ஆனால் நிச்சயதார்த்தத்தை அவங்க எல்லாமே எப்படியோ பண்ணிட்டோண்டி. ஆனால் கல்யாணத்தை அவங்க எல்லாமே பண்ண முடியாதுடி. ஏற்கனவே வேற நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லலைன்னு உங்கள் பாட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம ஊரில் போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணி கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு வரலான்னு தோணுதுடி. என்னது, கிளவியை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூப்பிடணுமா? என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை சரியா? அதோட இதெல்லாம் வெளியில் போகிறோன்னு எடுத்து வீட்டுக்குள்ளார விட்ட கதையை ஆக போது பாருங்களேன். இங்கே பாருங்கம்மா, கிளவியை பற்றி நல்லாவே தெரியும். அது சும்மாவே மித்ராவை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் கிடக்கும். இதில் நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாம்மா. இது என்னமோ எனக்கு சரியாக பட மாதிரி தெரிலமா. ஒழுங்காக கிளவிக்கிட்ட அதெல்லாம் ஊருக்கு வர முடியாதுன்னு சொல்லி இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டுங்க, சரியா? ஐயோ வைஷு, உனக்கு சில விஷயம்லாம் புரிய மாட்டேங்குதுடி. நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலடி. இங்கே பாரு வைஷு, உங்கள் பாட்டி நம்ம குடும்பத்தோட மூத்த ஆளுடி. அவங்க இல்லாமல் உங்கள் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்காதுடி. அதோட அன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலேயே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் உங்கள் மாமியார் உங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்கடி. நான் தாண்டி உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நிச்சயதார்த்தத்துக்கு வரலன்னு சொல்லி சமாளித்து வச்சேன். பட் கல்யாணத்தை அப்படி பண்ண முடியாதுலடி. கண்டிப்பாக அவங்களும் இருக்கணும் தானடி, அதுக்கு தாண்டி சொல்கிறேன். ஐயோ என்ன லட்சுமிமா இப்படி சொல்கிறீங்க? ஆனால் கிளவி இங்கே வந்தால் சரியாக இருக்காதேம்மா. அதுக்கு மித்ராவை கண்டாவே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கிளவி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இது அவசியம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தான் ஆகணுமா என்ன? ஐயோ ஆமாம் வைஷு, வேற வழி இல்லடி, அவங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தாண்டி ஆகணும். ஐயோ சரிம்மா, சரி ஓகே, கல்யாணத்துக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்காக அந்த கிளவி கூப்பிட்ற மாதிரி ஊர் திருவிழாக்கெல்லாம் போக முடியாதுமா. அதை அந்த கிளவி கிட்ட கட்டன் ரைட்டாக சொல்லிடுங்க, எங்களால் வர முடியாதுன்னு, சரியா? ஐயோ இல்லை வைஷு, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன்டி வர முடியாதுன்னு. ஆனால் உங்கள் பாட்டியை சொல்றதே கேட்கவே மாட்டேங்கிறாங்கடி, வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மித்ராவை கூப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு போனால் கிளவி எப்படிலாம் பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்லம்மா. மித்ரா தேவையில்லாமல் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாமா. வேண்டாம்மா ப்ளீஸ்மா, சொல்கிறத கேளுங்க. எனக்கு புரியுது வைஷு, அதாண்டி எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் மித்துவை இங்கே விட்டுட்டு நீ நானும் மட்டும் ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா? என்னம்மா பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? போயும் அந்த கிளவிக்காக மித்துவை நம்ம இங்கே தனியாக விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் ஊருக்கு போகணுமா? இங்கே பாருங்கம்மா, அப்படிலாம் ஒன்றும் தேவையே இல்லை. எனக்கு மித்துவா அந்த கிளவியான்னு வரும்போது எனக்கு மித்து தான் ரொம்ப முக்கியம். மித்துவை தனியாக விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது. உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் போங்க. என்ன வீணா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? நான் ரூமுக்கு போகிறேன். ஐயோ வைஷு இருடி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணடி. நானும் மித்துவோட நல்லதுக்காக தாண்டி சொல்கிறேன், நீ நானும் மட்டும் ஊருக்கு போகலான்னு. ஏன்னா மித்து அங்கே வந்தால் உங்கள் பாட்டி வார்த்தையாலே மித்துவை ரொம்ப நோகடிப்பாங்கடி. அந்த கஷ்டம் மித்துக்கு வேணாம் தான் மித்துவை இங்கே விட்டுட்டு போகலான்னு சொல்கிறேன். மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை, சரியா? அதோட உங்க பாட்டி இன்னொன்னு சொன்னாங்கடி, ஊர் திருவிழாவுக்கு நீங்க 2 பேர் வந்தா மட்டும் போதும், தேவையில்லாம அவளெல்லாம் அழைச்சிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கடி. அதனால தாண்டி நான் சொல்றேன். ஓ கிளவி அப்படி வேற டிஸ்க்ளைமர் போட்டுச்சா? வந்தா நீங்க 2 பேர் வாங்க, மித்துவை கூப்பிட்டு வராதீங்கன்னு. அந்த கிளவிக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. இங்க பாருங்கம்மா, இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒன்று போனா 3 பேர் போகணும், இல்லைனா நம்ம 3 பேர் போகாம இருக்கிறது மட்டும்தான், சரியா? அதாண்டி எனக்கும் என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இதுல உங்க சித்தப்பா வேற கால் பண்ணி ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துடுங்கன்னு வேற சொல்லியிருக்காருடி. ஆமா, இந்த சித்தப்பாக்கு வேற வேலை இல்லை. கிளவி என்ன சொல்லுதோ அதுதான், அதை அப்படியே வேத வாக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுவாரு. இங்க பாருங்கம்மா, மித்ராவை கூப்பிட்டு போறதா இருந்தா நம்ம ஊருக்கு போகலாம், இல்லைன்னா போக வேண்டாம், சரியா? ஐயோ சரிடி, யோசி போண்டி முதல்ல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு, சரியா? இதுல யோசிக்க என்னமா இருக்கு? இங்க பாருங்கம்மா, ஒண்ணு போறதா இருந்தா 3 பேர் போகலாம், இல்லைன்னா போக வேண்டாம், சரியா? கிளவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சமாளிச்சிடுங்க. சரிம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? அத்தைக்கு மித்ராவை கண்டா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட எங்க சொந்தக்காரவங்களும் அப்படிதான். சொந்தக்காரவங்களை கூட நான் சமாளிச்சிடுவேன், ஆனா அத்தை எப்படி சமாளிக்கிறது? வைஷு வேற பொத்த கால நிக்கிறா. கூப்பிட்டுட்டு போனா மித்துவையும் கூப்பிட்டுட்டு போலாம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்றான். மித்துவை இங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது. அதே டைம் அவளை அங்கே கூப்பிட்டுட்டு போனா கண்டிப்பா மித்துவை அத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மா, யோ வீரா வாயா, என்ன இந்த பக்கம்? அம்மா இல்லைங்கம்மா, பெரியம்மா தான் எதுவும் மாட்டை விற்கணும், அது விஷயமா பேசணும்னு வர சொல்லியிருந்தாங்க, அதாங்கம்மா. ஓ அத்தை வர சொன்னாங்களா? சரி அத்தை உள்ளதா இருக்காங்க, போய் பாரு போ. ஹாய்
ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பாலமுருகன் ராமாதேவி சிஸ்டருக்கு 24th வெட்டிங் டே. ஸோ அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வரிசையாக பார்த்துலாம். ஹாய் அம்முலக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் லக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் சங்கீதா சிஸ்டர், ஹாய் நித்யா சிஸ்டர், ஹாய் நேஷிகா சிஸ்டர், ஹாய் விஜய் சிஸ்டர், ஹாய் கீதா சிஸ்டர், ஹாய் கனகவலி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.